இன்னொரு பக்கம் யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரியான ஜான் ஹேலி என்ன தெரியுமா சொல்லியிருக்காப்ல, இப்ப ரஷ்யா முக்கியமான இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸை ஈரான் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு குண்டு தூக்கி போட்டிருக்காரு. அதாவது ரஷ்யா படை இது வரைக்கும் டைரக்டா கிளம்புறங்கள, ஆனா பேக் எண்ட்ல இருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ஈரானுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் கொடுக்குறவரையும் பண்றதா சொல்றாரு. ஈரான் ஃபோர்ஸுக்கு நிறைய ட்ரைனிங்கை கொடுத்தது இந்த ரஷ்யா தான். ஒரு ஹிடன் ஹேண்ட் ஆஃப் புட்டின் இஸ் இன் ஈரான்ன்ற வார்த்தையும் பயன்படுத்துறாருங்க. அதாவது விளாடிமிர் புட்டினோட தீவிரமான விசுவாசி, யாரோ ஒருத்தனை கூட வச்சுக்கலாம், அவங்க ஈரானுக்குள்ள இருந்து ஈரானை ஒட்டுமொத்தமா கைட் பண்ற மாதிரியும் நீங்க இதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லையா, ரஷ்யாவோட கைப்பாவையா ஈரான் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமா திகழ்றதா கூட நீங்க பொருள் எடுத்துக்கலாம். அவர் சொல்ற இந்த வார்த்தைகளுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் புதஞ்சு கிடக்குது. காங்கிரஸ், நான் யூஎஸ் காங்கிரஸ் பத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, நம்மளோட காங்கிரஸ் கட்சி இருக்குல்ல இந்தியாவில், அவங்கள பத்தி சொல்றேன். இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சமீபத்தில் ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார், கவனிச்சிங்களா? அதாவது பாகிஸ்தான் அப்படின்ற புரோக்கர் நாடு, அதனால தான் அவங்க இப்போ ஈரான் அண்ட் அமெரிக்கா இஷ்யூல இடையில மீடியேட்டரா செயல்பட அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, அது ஒரு புரோக்கர் நாடு தான். அவங்களுக்கு அமெரிக்காவுக்காக புரோக்கர் வேலை பார்க்கறதுன்னு புதுசு இல்லைன்ட்டு ஜெய்சங்கர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு கருத்துக்கு பதிலடியாக தான் காங்கிரஸ் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புரோக்கன் கண்ட்ரி பாகிஸ்தான் அதை புரோக்கர் அளவுக்கு மேல போயிருக்கு. இது அவங்க நினைச்சு பெருமைப்பட வேண்டிய விஷயம், ஆனா நாம நினைச்சு இதை சிரமப்பட வேண்டிய விஷயம். இந்த எல்லா கிரெடிட்ஸும் விஸ்வகுருன்னு தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டு இருக்க பிரதமர் மோடி இருக்கார்ல, அவரை தான் போய் அடையும்ட்டு காங்கிரஸ் அப்படி விமர்சனம் பண்ணியிருக்கு. இது நம்ம இந்திய வெளியுறவு கொள்கை இருக்குல்ல, இதோட மிகப்பெரிய தோல்வி அப்படின்ட்டும் காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் இது போல மீடியேட் பண்ற அளவுக்குலாம் பெரிய நாடுலாம் கிடையாது. அந்த நாட்டை அந்த லெவல்ல வச்சு பார்க்கவே முடியல. அதுக்கு அது கொஞ்சம் கூட குவாலிஃபைடான கண்ட்ரியும் கிடையாது. ஆனா இந்த பொசிஷனுக்கு மேல போயிருக்கு அப்படின்னா நம்ம தான் எங்கேயோ கோட்டை விட்டுருக்கோன்னு காங்கிரஸ் இப்ப சொல்லியிருக்கு. இப்ப அடுத்து பாஜக என்ன சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு இதே வேலையா போயிடுச்சு, சும்மா சும்மா நாடு சார்ந்து தப்பா பேசுறதே வேலையா போச்சுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி பாருங்க. ஆனா எந்த பக்கம் ஃபேக்ட் இருக்குன்றத மக்கள் நீங்க முடிவு பண்ணிக்கலாம்.